Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 9.2 question number 11 பாருங்க. A circle of radius 2 cm is cut out from a square piece of an aluminum sheet of side 6 cm. What is the area of the leftover aluminum sheet அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ வந்து take pi is equal to 3.14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் அலுமினியம் ஷீட் இருக்கு. அதுல இருந்து ஒரு சர்க்கிள் பார்ட் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ a circle of radius 2 centimeter is cut out from a square piece of an aluminum sheet of side. இந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் ஷீட் இருக்குல்ல, இது வந்து சைடு வந்து கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லெஃப்ட் ஓவர் அலுமினியம் ஷீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் பீஸில் இருந்து ஒரு சர்க்கிள் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஓவர் பீஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த ஷேட் பண்ணுற பாருங்கள், இது எல்லாமே நமக்கு லெஃப்ட் ஓவர் பீஸ் தான். இதோட ஏரியா வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம் சைடு இருக்கிறதுனால, இந்த சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம் ரேடியஸ் இருக்கிறதுனால. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் அவுட் ஷீட்டோட ஏரியா கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு கொடுத்துருக்காங்க, சைடு ஆஃப் அலுமினியம் ஸ்கொயர் ஷீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் அலுமினியம் ஷீட் லெஃப்ட். கரெக்டா? அலுமினியம் ஷீட் லெஃப்ட் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஏரியா ஆஃப் அலுமினியம் sheet minus area of circle. கரெக்டா? டோட்டல் ஏரியா ஆஃப் அலுமினியம் ஷீட் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஏரியா ஆஃப் அலுமினியம் ஷீட் அப்படின்றது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்மில் என்னது, சைடு இன்ட்டு சைடு மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்மில் என்னது, பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 இன்ட்டு 6 மைனஸ் அவங்க வந்து பை வேல்யூ வந்து நமக்கு 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3.14 இன்ட்டு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 6 6 ஆர் 36 மைனஸ் 3.14 இன்ட்டு 2 2 ஆர் நமக்கு என்ன வரும், 4 வரும். ஸோ 3.14 வந்து நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 4 4s are 16, 1 கேரி, 1 4 is 4, 5, 4 3s are 12. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, அதனால 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு அப்போ 36 மைனஸ் 12.56 இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். 36.00 12.56. ஸோ இது ஒரு ஹோல் நம்பர் அப்படின்றதுனால 0.00 போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே 5 வரும், இங்கே 10, அகைன் இங்கே 9 வந்துடும், இங்கே 10. ஸோ 4 4 3 2. கரெக்டா? ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வருது, 23.44. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா நம்ம ஏரியா எழுதுகிறோம் அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து therefore ஏரியா ஆஃப் aluminum sheet left is 23.44
0.44 centimeter square is the final answer. Understand ஆகுதா? ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்க பார்த்துடலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஸ்கொயர் பீஸ் ஆஃப் அலுமினியம் ஷீட் எடுக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சர்க்கிள் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இந்த லெஃப்ட் ஓவர் ஷீட் இருக்கும்ல அதோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஹோல் பார்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், இந்த கட் பண்ணி எடுத்த பார்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஓவர் பார்ட்டோட ஏரியா கிடச்சிரும். ஸோ இதுக்கு நமக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நமக்கு வந்து சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடு, இதுக்கு பைஆர் ஸ்கொயர். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டே வந்து ஃபைனலாக சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா ஆஃப் அலுமினியம் ஷீட் லெஃப்ட் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. The circumference of a circle is 31.4 centimeter. Find the radius and the area of the circle. Take pi is equal to 3.14. ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான சம் தான். ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 31.4 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஓகேவா? ஃபைண்ட் த ரேடியஸ். நம்ம வந்து இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆல்சோ ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏரியா பார்ட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். பை வேல்யூ வந்து நமக்கு 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2πr போட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா பைஆர் ஸ்கொயரில் போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் is equal to 31.4 centimeter. ஸோ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? 2πr. 2πr is equal to 31.4. ஸோ 2 into 3.14 into ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். is equal to 31.4. இப்போ நமக்கு ரேடியஸ் வேணும். அப்போது ரேடியஸை ஒரு சைடாக வச்சுட்டு 31.4 இதெல்லாமே என்ன வந்துடும்? டிவிஷனில் வந்துடும். 2 into 3.14. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? நம்ம 31.4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 2 is 2, ரிமைண்டர் 1. ஸோ இந்த 1 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா 5 2s are 10, ரிமைண்டர் 1. ஸோ இங்கே பாயிண்ட்டை வச்சுட்டு 4 கீழே கொண்டு வந்தோம்னா 7 2s are 14. ஸோ அப்போ நமக்கு வந்து 15.7 வரும். இது வந்து 1. ஸோ 15.7 by 3.14 இருக்குது. கரெக்டாக? ஸோ டினாமினேட்டரில் டெசிமலை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்டு 100. ஸோ அதே மாதிரி மேலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மேலே என்ன வரும்? 1 5. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம 2 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணணும். நமக்கு வந்து 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு 0 ஆட் பண்ணிடணும். அப்போது 70 பை இங்கே வந்து நமக்கு 314 வந்துடும். இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். 1570வை 314ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 314ல் எத்தனை டைம்ஸ் வரும் நம்ம பார்க்கலாம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 5 4s are 20, 2 carry, 1 5 is 5, 6 7, 5 3s are 15. சேம் நம்பரே வருதா 5 டைம்ஸ்க்கு? ஸோ அப்போ ஈஸியாக நம்ம டிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ 5 டைம்ஸ் வருது. ஸோ யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தென் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ 3.14 இன்ட்டு 25. 3.14 இன்ட்டு 25. ஸோ இது வந்து 25ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 4s are 20, 2 carry, 1 5 is 5, 6 7, 5 3s are 15, 4 2s are 8, 1 2 is 2, 3 2s are 6. ஸோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 15 வரும், 1 8 7. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 78.5. 0 போட்டாலும் ஓகே, இல்லை 0.5 போட்டாலும் ஓகே. சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா இது ஏரியாவில் அதனால. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்? therefore radius and the area of the circle
ஆர் ரேடியஸ் என்ன இருந்துச்சு 5 சென்டிமீட்டர் அண்ட் இது வந்து என்னது ஏரியா வந்து 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ குயிக்காக அவருக்கு அந்த சம் பார்த்துடலாம். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்மில் நமக்கு தெரியும் 2πr அப்படின்னு சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த டிவிஷன்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மெத்தட் எல்லாமே நமக்கு டினாமினேட்டரும் டெசிமலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணால் தான் ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கிறனால நம்ம கீழேயும் மேலேயும், கீழே நம்ம என்ன பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் மேலேயும் பண்ணணும். ஸோ கீழே 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஸோ மேலேயும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி நான் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடுறேன். ரேடியஸ் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சிடலாம் πr² ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் ரேடியஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆர் 5 சென்டிமீட்டர் அண்ட் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. A circular flower bed is surrounded by a path 4 meter wide. The diameter of the flower bed is 66 meter. What is the area of the path? Pi is equal to 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் பெட் இருக்குது. ஓகேவா? யூஸ்வலாக நம்ம வந்து ஏதாவது ஃப்ளவர் கார்டன்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக இங்கே வளர்த்து வச்சுருப்பாங்க. இதை சுற்றி ஒரு பாத்வே மாதிரி நமக்கு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாத்வேல தான் அப்படியே சுற்றி நடந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போய் வியூ பண்ணிட்டு வருவோம். இப்போது அதே மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த சர்க்குலர் ஃப்ளவர் பெட். ஸோ இதை சுற்றி ஒரு பாத், ஒரு வழி மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சுற்றி நடக்கிற மாதிரி. ஸோ இந்த பாத்தோட வைடு வந்து பார்த்தீங்கன்னா, வைடு அப்படின்றது அகலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 meters வைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டயாமீட்டர் ஆஃப் த ஃப்ளவர் பெட், இதுதான் ஃப்ளவர் பெட். இந்த ஃப்ளவர் பெட்டோட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 66 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் பாத்? ஸோ இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்தோட ஏரியா தான் நமக்கு கேட்குறாங்க. கம்ப்ளீட்டாக இந்த பாத் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற பாத் ஃபுல்லாக உள்ள ஏரியா தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிக்காக இருக்க ஒரு சர்க்கிள் அதில் இருந்து, அதாவது இந்த பிக்காக இருக்க அந்த சர்க்கிள் அதோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்மாலாக இருக்குது பாருங்கள், அதோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த 2 சர்க்கிள்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு பிக்கர் சர்க்கிள் மைனஸ் ஸ்மாலர் சர்க்கிள் அந்த ஏரியாவை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த பாத்தோட ஏரியா கிடச்சிரும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்மாலர் சர்க்கிள் சொல்கிறீங்க, ஸ்மாலர் சர்க்கிளுக்கு வந்து நான் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க by 2 போட்டு 33 அப்படின்னு நான் ரேடியஸ் எழுதிடுவேன். பட் எனக்கு பிக்கர் சர்க்கிள் பற்றி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அது வைடு தான் கொடுத்துருக்காங்க, அந்த பாத்தோட வைடு தான் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை டிவைடட் பை 2 போட்டோன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன வரும், 33 வரும். கரெக்டாக? ஸோ 33 அதோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தானே இந்த பார்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்றது இந்த பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ் ஆயிருமா? புரியுதா எல்லாருக்கும்? அப்போது இங்கே நமக்கு 33 இருந்துச்சுன்னா இந்த 33யோட இந்த 4 மீட்டர் வைடு இருக்குல்ல, இந்த 4ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் ஃப்ளவர் பெட் என்ன கொடுத்துருக்காங்க, 66 meters கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். therefore ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளவர் பெட் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் வந்து ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ளவர் பெட்டை வந்து சின்ன சர்க்கிள் இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்கர் சர்க்கிளை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதோட ரேடியஸை. அப்போது ஸ்மால் ஆர் வந்து நமக்கு பார்த்தோன்னா 66/2 போடுவோம். இப்போ என்ன வரும், 33 meters வரும். ஸோ இதுதான் எனக்கு ஸ்மால் ஆர். ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர்
flower bed with 4 மீட்டர் wide. அந்த 4 மீட்டர் wide இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து நம்ம அந்த சர்க்கிளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வைட் பாத். அந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளவர் பெட் வித் 4 மீட்டர் வைட் பாத். அதை வந்து நான் அப்பர் கேஸ் ஆரில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போது 33 + 4 போட்டோன்னா அது கிடச்சிருமா? அப்போ 37 மீட்டர்ஸ் அப்படின்றது தான் எனக்கு அப்பர் கேஸில் உள்ள ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் பாத் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் பாத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் bigger circle minus area of smaller circle. ஓகேவா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் பிக்கர் சர்க்கிள்க்கு என்ன ஃபார்முலா போடலாம்? பை ஆர் ஸ்கொயர் போடலாமா? மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள்க்கு என்ன போடலாம்? பை ஆர் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும்? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு பை காமனாக இருக்குது. ஸோ நான் வந்து பையை காமனாக எடுத்துக்கிறேன். ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ கேபிட்டல் ஆர் எனக்கு என்ன வந்துச்சு? 37 வந்துச்சு. ஸோ 37 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 33 இருக்குது. ஸோ 33 ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ வந்து ஒரு நியூ கான்செப்ட் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி a மைனஸ் பி. ஓகேவா? இதான் இந்த ஃபார்முலா. இதை நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது நம்ம இங்கே எடுத்துக்கலாமா? இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இது இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு. ஏன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம அப்படி செய்ய போகிறோம். பை வேல்யூ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3.14 போட்டுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போட்டாச்சு. இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எடுத்தோன்னா a ப்ளஸ் பி a minus b. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த ஸ்டெப்? ஓகே. இப்போ 3.14 இதை வந்து ஆட் பண்ணுங்கள். 37 + 33. ஏன்னா நான் ஏன் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும், டைமும் ரொம்ப ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் பெரிய நம்பராக கிடைக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10. ஸோ இங்கே 70 வருது. ஸோ 70. ஸோ இதுக்கும் இருக்கிற ஆப்ரேஷன் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன் தான். கரெக்டாக? ஸோ 70 இன்ட்டு இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? 4 வரும். ஸோ 3.14. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 280 வரும். இப்போது இந்த 280 வந்து நம்ம 3.14ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0, 4 8s are 32, 3 carry, 4 2s are 8, 9 10 11. ஸோ 0 8 2 0 24 8. ஸோ 0 2 9 7 8. டெசிமல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு 1 2 இங்கே நம்ம பாயிண்ட் வைப்போம். அப்போது 879.20 போட்டாலும் ஓகே, போடாமல் இருந்தாலும் ஓகே. ஸோ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போது ஃபைனலாக வந்து therefore ஏரியா ஆஃப் த பாத் இஸ் 879.20 மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்ஸ் அகைன் இந்த சம் சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் பெட் இருக்குது, அதை சுற்றி ஒரு பாத் வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. அந்த பாத்தோட வித்து வந்து அதாவது வைடு வந்து 4 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் பெட்டோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத்தோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிக் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன், இந்த ஸ்மால் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி
இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ஒரு அலுமினியம் ஷீட்டில் இருந்து ஒரு ஸ்கொயர்லேருந்து ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்தோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப ரிமைனிங் பார்ட் கிடைக்கிது. இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இதுவும் வருது. ஒன்லி திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா இந்த பிக் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது தான். அதுவும் நமக்கு ஈஸி தான். ஓகேவா? ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் ஃப்ளவர் பெட் வந்து 66 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரேடியஸ் வந்து பை 2 போட்டு கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இது வந்து என்னது, இந்த குட்டி சர்க்கிள் கூடிய ரேடியஸ். ஸோ இந்த பெரிய சர்க்கிள் கூடிய ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட இந்த பாத்தோட லென்த் கொடுத்துருக்காங்களா அதையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ அது கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் த பாத் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் பிக்கர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். ஸோ பைஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஈஸியாக பண்ணுறதுக்காண்டி. ஸோ இங்கே பை காமனாக எடுத்தோன்னா R² மைனஸ் R² வரும். ஸோ அதை அப்ளை பண்ணுறப்ப இது ஃபார்மெட் வந்து எனக்கு A² மைனஸ் B² ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால A+B A-B ஃபார்முலாலாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டேர்ம்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன். பாருங்கள், A+B இன்டூ A-B. அதனால் இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 3.14 இன்டூ 70 இன்டூ 4 போட்டோன்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு 280 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. தர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பாத் இஸ் 879.20 மீட்டர் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் question number 14 பாருங்க. A circular flower garden has an area of 314 meters square. ஸோ ஃபர்ஸ்டே இந்த டயக்ராம் பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் நான் வரைகிறத கவனிச்சு பாருங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் இதுதான். இதோட ஏரியா வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 314 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. A sprinkler at the center of the garden can cover an area that has a radius of 12 meters. ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்து சென்டர் ஆஃப் த கார்டனில் வைக்கிறாங்க. ஸ்ப்ரிங்க்லர் இஸ் நத்திங் பட் இங்கே ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும், வாட்டரை வந்து என்டையர் கார்டனுக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். ஸோ இது சர்க்குலர் கார்டன் அப்படின்றனால நமக்கு என்ன பண்ணும், சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருக்கும் சுற்றி. ஸோ இது எல்லாமே ஃபார்ம் ஆகுறது எல்லாமே என்னது, ரேடியஸ். கரெக்டாக? ஸோ மிடில் பாயிண்டில் வைக்கிறாங்க. வைக்கிறப்ப சென்டர் ஆஃப் த கார்டனில் வைக்கிறப்போ அந்த கார்டனும் நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ரேடியஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். A sprinkler at the center of the garden can cover an area. அந்த ஸ்ப்ரிங்க்லர் கவர் ஆகுது பாருங்க. இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் ஆகுது, ஸ்பிளாஷ் ஆகுது. ஸ்பிளாஷ் ஆகுறப்போ ஒரு ரேடியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 12 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? A sprinkler at the center of the garden can cover an area. இங்கேருந்து இப்போ தண்ணி இப்படி அடிக்குது அப்படின்னா அந்த ஏரியா கவர் ஆகுதுல்ல, அந்த ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 12 meters அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Will the sprinkler water the entire garden? ஸோ என்டையர் கார்டன்லேயும் அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகுதா, ஸ்பிளாஷ் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த 12 meter ரேடியஸ்ன்றது இங்கே கூட நின்றலாம். ஸோ அதோட லென்த்து 12 meter ரேடியஸ் இங்கே கூட நின்றலாம். ஸோ அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இங்கே நின்றுதா இல்லை வந்து கம்ப்ளீட்டாக அந்த கார்டனை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுதா, வாட்டரால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுதா அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ திருப்பி இந்த டயக்ராம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன். இங்கே வந்து மிடில் வந்து என்ன வச்சுருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து சம் ஏரியா வந்து கவர் பண்ணுது, வாட்டரை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறப்ப சம் ஏரியா வந்து கவர் பண்ணுது. அப்போ சம் ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற ரேடியஸ் வந்து 12 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்டையர் கார்டனையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுமா இல்லை பாதியிலே நின்றுமா அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இல்லை என்டையர் கார்டனையும் தாண்டி அந்த தண்ணி வந்து வெளியே போகுமா அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே வந்து ஃபைனல் ஆன்சர் கூடிய டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன 2 circles வரைஞ்சிருக்காங்க நீங்கள் பார்ப்பீங்க. அது நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா, சர்க்குலர் ஏரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ரேடியஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு ஏரியா கவர் ஆகும், அதில் வந்து சம் ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அது கூட ஏரியா கண்டுபிடிப்போம்.
ஆல்ரெடி நமக்கு இந்த சர்க்குலர் கார்டனோட ஏரியா கொடுத்துருக்காங்க, அந்த ஏரியாவோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டாக வந்து அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங்கிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 2 ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குது, அந்த கார்டனோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குது, அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகுது இல்லையா, அது சம் ஏரியா கவர் பண்ணுது இல்லையா, அந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற ஏரியாவோட வேல்யூ வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், கவர் ஆகலை, பாதியிலே இந்த மாதிரி நின்றுது, வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகி, ஸோ இந்த மாதிரி பாதியிலே நின்றுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நமக்கு வர வேல்யூ வந்து அதை விடையும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், கார்டனை விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் ஆகி வெளியவும் போயிடுது, இந்த மாதிரி தண்ணி வந்து வெளியவும் ஸ்ப்ளாஷ் ஆயிடுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, நம்ம இப்போ அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்க்குலர் ஏரியா பை த ஸ்ப்ரிங்க்லர் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர் தெரியும். ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 12 கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 இன்ட்டு 12, ஸோ 3.14, 12 12 சார் என்ன வரும், 144 வரும். ஸோ 3.14 144ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 4s are 16, 1 carry, 1 4 is 4, 5, 4 3s are 12. ஸோ அதே நம்பர்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள், ஸோ 4 1 3, இப்போ ஆட் பண்ணுங்கள். ஸோ 6 11, ஸோ 6 7 8 9 10 11 12, 1 3 4 5 4. ஸோ டெசிமல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 452.16 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஏரியா, இதுதான் நமக்கு ஏரியா. இப்போ சர்க்குலர் கார்டனோட ஏரியா வந்து என்னது 314, இது வந்து என்னது 452, அதை விட இது அதிகமாக தான் இருக்குது. கரெக்டாக, அப்போது என்ன அர்த்தம், இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த சர்க்குலர் கார்டனோட ஏரியா வந்து 314 கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே ஸ்ப்ளாஷ் ஆகுது இல்லையா 12 மீட்டர்ஸ்க்கு, அது வந்து என்ன ஆகுது, இதையும் தாண்டி போகுது. ஏன்னா நமக்கு பிக்கர் வேல்யூவாக இருக்குது 452ன்றப்ப இந்த கார்டனையும் தாண்டியே நமக்கு என்ன ஆகுது, ஸ்ப்ளாஷ் ஆகுது. அப்போ ஃபைனலாக எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்குலர் கார்டன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் சர்க்குலர் கார்டன், ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன், அது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க 314 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம், இதையும் கம்பேர் பண்ணுறோம், இது நமக்கு ஸ்மாலாக தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்னா ஆன்சர், சின்ஸ் ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் இஸ் ஸ்மாலர் தென் ஏரியா பை ஸ்ப்ரிங்க்லர். கரெக்டாக, ஸ்ப்ரிங்க்லரோட கம்மியாக தான் இருக்குது ஏரியா. அப்போது ஃபைனலாக என்ன எழுதலாம், therefore the sprinkler will water the entire garden. அவங்களோட கொஸ்டின் என்ன, என்டையர் கார்டனை அது வாட்டர் பண்ணுதா, அது வந்து அதிகமாக பண்ணுறதுன்றது கிடையாது, அது என்டையராக பண்ணிட்டு தான் அதையும் தாண்டி அதிகமாக ஆகுது, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்டையர் கார்டனை அது வாட்டர் பண்ணிட்டு தான் அது வெளியே போகுது. ஸோ அப்போ therefore the sprinkler will water the entire garden. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஒன்ஸ் அகைன் பார்க்கலாம் குயிக்காக. ஸோ ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்து சென்டரில் வைக்கிறாங்க, அது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுது சம் ஏரியாவுக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு ரேடியஸ் ஃபார்ம் ஆகும்ல, அது வந்து 12 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் அது ஏரியா கொடுக்கல. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வில் த ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் த என்டையர் கார்டன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறப்ப என்டையர் கார்டனையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுதா இல்லையான்றதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்க்குலர் ஏரியா பை த ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அதை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சர்க்குலர் கார்டன், அந்த ஏரியாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்டையர் கார்டனையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதையும் தாண்டி வெளியே போகுதுன்னு அர்த்தம்.
அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பாதியிலே இந்த மாதிரி நின்றுதுன்னு அர்த்தம். இல்லை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக இங்கே வரைக்கும் பண்ணுது. இந்த சர்க்குலர் கார்டன் எக்ஸாக்டாக இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்குமே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நமக்கு அதிகமாகவே இருக்குது, அப்போ அதையும் தாண்டி வெளியே போகுது. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் இஸ் ஸ்மாலர் தென் ஏரியா பை த ஸ்ப்ரிங்க்லர், இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ப்ரிங்க்லர் வில் வாட்டர் த என்டையர் கார்டன் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.